வணக்கம். இது உங்கள் எம்.எஸ். அனந்தராமன் பேசுகிறேன். காணும் பொங்கல் தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் கடைசி நாளாக கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல் கன்னிப் பொங்கல் என்றும் கணுப்பிடி என்றும் அழைப்பர். நல்லாரை காண்பது நன்றே என்பதற்கேற்ப உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோரிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி சிறப்பிக்கும் சாதி பேதமின்றி அனைவரும் கொண்டாடும் விழாவாக கருதப்படுகிறது. காணும் பொங்கல் என்று திருமணமாகாத கன்னிப்பெண்கள் தமக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்று மார்கழி மாதம் முழுவதும் விரதம் எடுத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது மரபு. அனைவரும் இன்று குடும்பத்தில் ஒன்று கூடி காணப்படுவதால் தான் இது காணும் பொங்கல் என்றும் கூறலாம். பேருந்து, தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம் என நவீன வசதிகள் இல்லாத காலத்தில் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதே இது போன்ற பண்டிகை நாட்களில் தான் என்று சொல்லலாம். பிரிந்த உறவு முறைகளும் இன்றைய நாளில் ஒன்று சேருவார்கள். காணும் பொங்கல் என்று பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், பட்டிமன்றம், உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற வீர சாகசங்களை உள்ளடக்கியும் ஆடல் பாடல்களுடன் பல மக்களை ஒரே இடத்தில் காண்பதற்காக கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல் பெண்களுக்கு முக்கிய பங்களிப்பை குறிக்கும். பொங்கப்பானை வைக்கும் பொழுது அதில் புது மஞ்சள் கொத்தினை வைத்து அதனை எடுத்து முதியவர்கள் தீர்க்க சுமங்கலியர் ஐவர் கையில் கொடுத்து ஆசி பெற்று அதனை அரைத்து முகத்தில் மற்றும் பாதத்தில் பூசிக்கொள்வார்கள். மேலும் காணும்பிடி என்னும் நோன்பை பெண்கள் கடைபிடிப்பார்கள். காணும்பிடி என்பது உடன் பிறந்த சகோதரர்களுக்காக சகோதரிகள் நோன்பிருந்து தன் சகோதரர்கள் நலமுடன் வளமாய் வாழ பிரார்த்தனை செய்வது. இதனை கார்த்திகை எண்ணெயும் கணுப்பிடியும் உடன் பிறந்தவனுக்கு என்னும் பழமொழியை தோற்றுவித்தனர். அதாவது கார்த்திகை மாதம் எண்ணெய் தேய்த்து விளக்கு வைப்பதும் பொங்கலில் பொங்கிய பால் சாதத்தை உடன் பிறந்தவர்கள் நலனுக்காக காணும் பொங்கலன்று காக்கா குருவிகளுக்கு அன்னமிடுவது வழக்கம். மேலும் 2 மஞ்சள் இலைகளில் அல்லது வாழை இலைகளில் கிழக்கு முகமாய் ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டு மொட்டை மாடியிலோ கோலமிட்டு அதன் மீது வைக்க வேண்டும். முதல் நாள் பொங்கிய சாதத்தை, அதாவது மீதமுள்ள பொங்கல் சாதத்தை மஞ்சள் பொடி தூவி மஞ்சள் சாதம் கொஞ்சம் மற்றும் குங்குமம் கலந்த சிவப்பு சாதம் கொஞ்சம், வெள்ளையாய் பால் சாதம் கொஞ்சம் என வெல்லம் சேர்த்த சர்க்கரை பொங்கல் கொஞ்சம், லேசாய் தயிர் சாதம் கொஞ்சம் என 5 வகை அன்னங்களை தயாரித்து ஒவ்வொன்றிலும் 5 அல்லது 7 பிடி எடுத்து வரிசையாக இலையில் வைக்கும் பொழுது காக்கா பிடி வைத்து காணும் பிடி வைத்து காக்கைக்கு எல்லாம் கல்யாணம், கண்டவர்களுக்கு எல்லாம் சந்தோஷம் என கூட பிறந்தவர்கள் குறைவில்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வைக்க வேண்டும். வீட்டில் தீபம் ஏற்றிவிட்டு ஆராத்தி கரைத்துவிட்டு ஆற்றில் விட வேண்டும் அல்லது வீட்டின் வாசலில் கொட்ட வேண்டும். உடன் பிறந்தவர்கள் உள்ளூரில் இருந்தால் அவர்களை அழைத்து கலந்த சாதம், பாயசம் என சமைத்து விருந்தோம்பல் செய்து சகோதரர்கள் தரும் அன்பளிப்பை பரிசை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் சகோதரிகளுக்கு அழைப்பு விடுத்து மாலையில் அண்ணன்மார்கள் விருந்தோம்பல் செய்வார்கள். அனைவரும் இன்று குடும்பத்தில் ஒன்று கூடி காணப்படுவதால் இது காணும் பொங்கல் என அழைக்கிறோம். இவ்வளவு சிறப்பும் பெருமையும் வாய்ந்த இந்த காணும் பொங்கல் அன்று பிரிந்த அனைத்து சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து வருடம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் சிறந்த நற்பலன்களையும் பெறுவோம் என்றும் இந்த ஆண்டில் எல்லா வளமும் நலமும் பெற்று அமைதியுடன் வாழவும் இயற்கைக்கு நன்றி கூறி பிரார்த்திப்போம். விஞ்ஞானத்தை உள்ளடக்கி பல சம்பிரதாயத்தை முன்வைத்து உணர்ந்து நம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்டிய எம் முன்னோர்களை வணங்குகிறேன். தமிழர்களின் பாரம்பரியத்தை காத்து போற்றுவோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, வாழ்க தமிழ், வாழ்க பாரத நாடு என்றும் பேரன்புடன் எம்.எஸ். அனந்தராமன்.